வால் சண்டை பயிற்சி எடுக்கும் ஸ்ருதி ஹாசன். நடிகை ஸ்ருதி ஹாசன் தமிழில் கடைசியாக நடித்த சிங்கம் 3 படம் தமிழகத்தில் சுமாரான வெற்றியை மட்டுமே பெற்றது. அதன் பிறகு அவர் படங்களை தனது நடிப்புக்கு தீனி போடும் கதாபாத்திரங்களாக தேர்வு செய்து நடிக்க முடிவு செய்தார். அந்த வரிசையில் அவர் இயக்குனர் சுந்தர் சியின் கனவு படமான சங்கமித்ரா என்ற வரலாற்று படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இப்படத்தில் ஸ்ருதி போர் வீரராக நடிக்க உள்ளார். இதற்கான நடிப்பு, சண்டை பயிற்சி போன்ற விஷயங்கள் லண்டனில் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் கூட வால் சண்டை போடும் பயிற்சி புகைப்படங்களை தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் ஸ்ருதி ஹாசன். குழப்பத்தில் சிம்பு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் யோசிக்கும் டைரக்டர்களால் குட்டிச்சுவராகி கிடைக்கிறது தமிழ் சினிமா. ஸ்கிரிப்டில் முன்னரே எழுதி வைத்து எழுதியதை படமாக்கினால் அப்படத்தை அதிகபட்சம் 60 நாட்களுக்குள் எடுத்து முடித்து விடலாம். ஆனால் போகிற இடத்துக்கெல்லாம் யோசித்து தோன்றும் போதெல்லாம் துளையிட்டு ஒரு படத்தை சின்ன பின்னமாக்கும் சின்ன பயன்கள் பெருகிவிட்டதால் தமிழ் சினிமா அதல பாதாளத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ஆகிவிட்டதாம் அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் படத்தின் நிலைமையும். எப்படி? இதுவரை ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்த பட்ஜெட் 2 படங்களுக்கு தேவையான அளவிற்கு வளர்ந்து நிற்கிறதாம். இதுவரை ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்த ஃபுட்டேஜ் 2 படங்களுக்கு தேவையான அளவிற்கு வளர்ந்து நிற்கிறதாம். இதில் எதை நறுக்குவது, எதை வைத்துக்கொள்வது என்று புரியாமல் எடிட்டர் தடுமாற, ஏன் படத்தையே 2ஆக பிரித்து பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறார்களாம். கடைசியில் ஓவர் செலவில் 2 மாங்காய் என்று மகிழ்ந்த அப்படத்தின் தயாரிப்பாளர், நீங்கள் சொன்ன மாதிரியே 2 பாகங்களாக பிரித்து 2 தேதியில் ரிலீஸ் பண்ணலாம் என்று கூறியிருக்கிறாராம். இதற்கப்புறம் சிம்பு சும்மா இருப்பாரா? 2 படத்திற்கான சம்பளத்தை எண்ணி வைங்க என்று பஞ்சாயத்து கூட்ட மாட்டாரா? இந்த கேள்விகளையும் சமாளிக்க திட்டம் போட்டு வருகிறாராம் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன். படத்தை விட சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ் ஒன்று வரப்போகுது டோய். வேற லெவலில் தல ரசிகர்கள். அஜித்தின் பிறந்தநாள் மே 1ஆம் தேதி. தன்னுடைய பிறந்தநாளை எப்படி கொண்டாடுவது என அஜித் யோசித்தாரா இல்லையோ, அவரது ரசிகர்கள் பலரும் பிளான் போட்டு வைத்துள்ளனர். இப்போதே அன்னதானம் செய்வது, பேனர்கள், போஸ்டர்கள் தயார் செய்வது என பிஸியாக இருக்கின்றனர். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் அஜித் ரசிகர்கள் டாக்கை கிரியேட் செய்வதிலும் வித்தியாசம் காட்டியுள்ளனர். ஹிந்தி, தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு என மொத்த மொழிகளையும் சேர்த்து ஒரு டாக் கிரியேட் செய்துள்ளனர். இந்த டாக் தற்போது ரசிகர்களால் அதிகம் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. விஜயின் புதிய சாதனை. இளைய தளபதி விஜயின் ரசிகர்கள் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள். சமூக வலைதளமான ட்விட்டரில் விஜய் இருப்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் தொடர்ச்சியாக விஜய் ட்வீட் செய்ய மாட்டார். இதனாலேயே அவரின் ஃபாலோவர்ஸ் அளவு குறைந்தே இருந்தது. இதுவரை வெறும் 389 ட்வீட் மட்டுமே செய்திருக்கும் விஜயை தற்போது 1 மில்லியன் நபர்கள் ஃபாலோ செய்துள்ளனர். இதை அவருடைய ரசிகர்கள் ட்விட்டரில் கொண்டாடி வருகின்றனர். விஜய் கடைசியாக ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக ஜனவரி 17ஆம் தேதி ட்வீட் போட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலையால் மிரண்டு போன திரையரங்கம். அஜித்தின் ரசிகர்கள் பலம் அனைவரும் அறிந்ததே. இவரின் பிறந்தநாளை முன்னிட்டு பல இடங்களில் பேனர், போஸ்டர் என ரசிகர்கள் கலக்கி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையின் ரோகிணி திரையரங்கில் மே 1ஆம் தேதி 4 அஜித் படங்கள் திரையிட உள்ளனர். இந்த 4 காட்சிகளும் முன்பதிவு நடந்துள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் அன்றைய தினம் திங்கட்கிழமை, அதிலும் ஹவுஸ்ஃபுல்லாவது அஜித்திற்கே சாத்தியம். இன்னும் கூட ஒரு ஷோ அதிகப்படுத்தலாமா என யோசித்து வருகின்றனர். மேலும் அந்த 4 ஷோக்களிலும் என்ன படம் என்பது அன்றைய தினம்தான் தெரியுமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சினிமா நியூஸ் அப்டேட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.